பாடகர் மனோவின் 2 மகன்கள் மீது வளசரவாக்கம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். பாடகர் மனோவின் மகன்களான சாஹிர், ரஃபீக் மற்றும் அவர்களது நண்பர்கள் மீது வளசரவாக்கம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். கொலை மிரட்டல், தாக்குதல் நடத்துதல், ஆபாசமாக பேசுதல் ஆகிய 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்பரசன் இணைகிறார். அன்பரசன், முதல்ல என்ன நடந்தது? இவர்கள் யாரிடம் தகராறில் ஈடுபட்டார்கள்? இப்ப 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதியப்பட்டிருக்கு, என்ன விவரம்? கால்பந்து பயிற்சிக்கு வந்த கல்லூரி மாணவர்களை கடுமையாக தாக்கிய விவகாரத்தில் பாடகர் மனோவின் 2 மகன்கள் மீதும் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் மனோவின் மகன்களின் நண்பர்கள் 2 பேரை வளசரவாக்கம் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக மனோவின் 2 மகன்களில் ரஃபி என்பவரின் நண்பர்களான 2 நபர்கள் விக்னேஷ் மற்றும் தர்மா ஆகிய 2 நபர்களை தற்போது வளசரவாக்கம் போலீசார் கைது செய்து விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் மனோவின் 2 மகன்களையும் வலைவீசி தேடி வருகிறார்கள். குறிப்பாக சென்னை மதுரவாயில் அடுத்த ஆலப்பாக்கம் பாரதிதாசன் நகர் 10வது குழுக்கத்தைச் சேர்ந்தவர் கிருபாகரன். இவர் 3ஆம் ஆண்டு கல்லூரி மாணவரான கிருபாகரனும் அதே பகுதியைச் சேர்ந்த 16 வயதுடைய ஐடிஐ படித்து வரும் சிறுவனும் நண்பர்களாக இருந்து வருகின்றனர். இந்த நிலையில் இன்று அதிகாலையில் வளசரவாக்கம் ஸ்ரீதேவிக்குப்பம் AKR நகரில் உள்ள கால்பந்து விளையாட்டு பயிற்சி மையத்தில் இருவரும் பயிற்சி எடுத்து வந்துள்ளனர். பின்னர் அதே பகுதியில் உள்ள திரைப்பட பாடகர் மனோ வீட்டின் வழியாக இந்த 2 நபர்களும் கிருபாகரன் மற்றும் அவரது நண்பர்கள் ஆகிய 2 நபர்களும் சென்றிருக்கிறார்கள். அப்போது மதுபோதையில் இருந்த பாடகர் மனோவின் மகன்கள் ரஃபி மற்றும் அவரது இன்னொரு மகனான சாஹிர், அவருடன் இருந்த நண்பர்கள் ஆகியோர் சேர்ந்து சாலையில் நடந்து சென்ற கிருபாகரன் மற்றும் அவரது நண்பரை இந்த வழியாக எதற்காக வருகிறீர்கள் என கேட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மதுபோதையில் இருந்த மனோவின் மகன்களுக்கும் அதே போன்று சாலையில் கால்பந்து பயிற்சிக்கு வந்த 2 நபர்களுக்கு இடையே வாக்குவாதம் எழுந்துள்ளது. இந்த சாலையில் நடந்து சென்ற கிருபாகரன் மற்றும் அவரது நண்பர்களை பாடகர் மனோவின் மகன்கள் மற்றும் அவர்களது நண்பர்கள் சேர்ந்து தாக்கியதில் இருவரும் காயமடைந்திருக்கிறார்கள். இதில் கிருபாகரனுக்கு பின்னந்தலையில் 3 தையல்கள் போடப்பட்டு அதே போன்று 16 வயதுடைய சிறுவனுக்கு உடலில் காயங்கள் ஏற்பட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துக்கொண்டு பின்னர் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தனர். புகாரின் அடிப்படையில் வளசரவாக்கம் காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் பாடகர் மனோவின் 2 மகன்கள் சேர்ந்து அந்த 2 இளைஞர்களையும் தாக்கியது தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக மனோவின் 2 மகன்களான ரஃபி மற்றும் மற்றொரு மகன் சாஹிர் ஆகிய இருவரும் மற்றும் இவர்களது நண்பர்கள் தர்மா, விக்னேஷ் ஆகிய 4 நபர்கள் சேர்ந்து அந்த 2 இளைஞர்களையும் தாக்கியது தெரிய வந்தது. இதனையடுத்து கொலை மிரட்டல், தாக்குதல் நடத்துதல், ஆபாசமாக பேசுதல் உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து 2 நபர்களை கைது செய்த நிலையில் தற்போது பாடகர் மனோ 2 மகன்களையும் வளசரவாக்கம் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி அன்பரசன்.